ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிசம். இந்த லெசன் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் 5th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிசம் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following converts electrical energy into mechanical energy? Options are A motor, B battery, C generator, D switch. Correct answer is option A motor. மோட்டரோட மெக்கானிசம் என்னென்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. செகண்ட் கொஸ்டின், டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஆன் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஏசி ஒன்லி, பி டிசி ஒன்லி, சி போத் ஏசி அண்ட் டிசி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஏசி ஒன்லி. ஏசின்றது என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. இதில் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசியோட வோல்டேஜை ஹைலேருந்து லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை லோலேருந்து ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் இருக்குது. மெயினாக பார்த்தோன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஃபார் ஏசி ஒன்லி. ஏசி இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் தான் வந்துட்டு அந்த கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன் ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ டிசி கரண்ட் டைரக்ட் கரண்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு தான் வந்துட்டு அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ இருக்கும். ஆனால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் என்ன இருக்கும், எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் டைரக்ஷன் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிற இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டோட வோல்டேஜை வந்துட்டு ஹைலேருந்து லோ வோல்டேஜாகவோ இல்லை லோலேருந்து ஹை வோல்டேஜாவோ மாற்றுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஏசி ஒன்லி. Third question, the part of the AC generator that passes the current from the armature coil to the external circuit is dash. Options are A field magnet, B split rings, C slip rings, D brushes. Correct answer is option D brushes. ஏசி ஜெனரேட்டரில் வந்துட்டு அந்த ஆர்மேச்சர் காயிலேருந்து எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்க்கு கரண்ட் பாஸ் பண்ண வைக்கிற பார்ட் எது அப்படின்னு கேட்டோன்னா அது வந்துட்டு ப்ரஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Fourth question, the unit of magnetic flux density is dash. Options are Weber, option B Weber per meter, option C Weber per meter square, option D Weber into meter square. Correct answer is option C Weber per meter square. Next நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. First question, the SI unit of magnetic field induction is dash. Correct answer is Tesla. Magnetic field induction ஓட யூனிட் என்னன்னு கேட்டால் டெஸ்லா. Second question, devices which is used to convert high alternating current to low alternating current is dash. Correct answer is step down transformer. நம்மளாடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வந்துட்டு வோல்டேஜை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் ஆகும்னு சொன்னேன். அதில் ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப்னு 2 டிரான்ஸ்ஃபார்மர் வெரைட்டி இருக்குது. ஸ்டெப் டவுன் என்ன பண்ணுன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வந்துட்டு ஹை வோல்டேஜிலேருந்து லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் ஆகும்னா லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜ்க்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு யூஸ் ஆகுது. Third question, an electric motor converts dash. Correct answer is electrical energy into mechanical energy. நம்ம முன்னாடி பார்த்தோம் மோட்டார் வந்துட்டு எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் ஆன்சர் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி into மெக்கானிக்கல் எனர்ஜி. Fourth question, a device for producing electric current is dash. Correct answer is generator. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேக்னெட்டிக் மெட்டீரியல். கரெக்ட் ஆன்சர் அயன். அயன் வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஏன்னா மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும். மேக்னெட் அயனை அட்ராக்ட் பண்ணும். செகண்ட் கொஸ்டின், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் எதுன்னு பார்த்தா வுட்டு. மேக்னெட் வுட்டை அட்ராக்ட் பண்ணாது, அதனால அது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். தேர்ட் கொஸ்டின், கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஓய்ஸ்டெட். Fourth question, electromagnetic induction. இதுக்கு correct answer Faraday. Fifth question, electric generator. இதுக்கு correct answer induction. Next நம்ம பார்க்க போகிறது true or false. First question, a generator converts mechanical energy into electrical energy. This is true. motor electrical energy mechanical energy convert பண்ணும். generator mechanical energy electrical energy convert பண்ணுது. Second question, magnetic field lines always repel each other and do not intersect. This is true. மேக்னெட்டிக் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது, அதே மாதிரி ஒன்றுத்த ஒன்று அட்ராக்ட் பண்ணாது, ஒன்றுத்த ஒன்று ரிப்பல் பண்ணும்.
Third question, Fleming's left hand rule is also known as dynamo rule. இது வந்துட்டு false. Correct statement என்னன்னா Fleming's right hand rule is also known as dynamo rule. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கிடையாது, ரைட் ஹேண்ட் ரூலில் தான் வந்துட்டு டைனமோ ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரிக் மோட்டார் கேன் பி இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த காயில். இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், எலக்ட்ரிக் மோட்டாரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் காயிலை வந்துட்டு ஏரியா ஆஃப் த காயிலையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரிக் மோட்டார் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த coil. Fifth question, a transformer can set up direct current. This is false. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி transformer can be only used for alternating current. ஏசிக்கு மட்டும்தான் வந்துட்டு transformer யூஸ் ஆகும். So correct answer is a transformer can set up alternating current. Sixth question, in a step down transformer the number of turns in primary coil is greater than that of the number of turns in the secondary coil. This is also a true statement. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.